இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான 2 அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. அது என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல் அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா ரேஷன் கடை மூலம் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பருப்பு, சர்க்கரை, பாமாயில் ஆகிய பொருட்கள் மலிவு விலையிலும் இலவசமாக அரிசியும் வழங்கப்பட்டு வருகிறது. மக்கள் இந்த பொருட்களை எல்லாம் பெறுவதற்கு குடும்ப அட்டைதாரரின் வருமானத்தை பொறுத்து அவர்களுடைய குடும்ப அட்டைகள் 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இவர்கள் 34,793 நியாய விலைக் கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்கள் அரசு நிர்ணயித்த அளவை விட குறைவாக இருப்பதாக புகார் இருந்த வண்ணம் இருக்கிறது. தற்போது அதை சரி செய்யும் வகையில் அரசு புதிய நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. அதன்படி இந்த பிரச்சனையை சரி செய்ய அரசு புதிய வகை தராசுகளை ரேஷன் கடைகளில் அறிமுகப்படுத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த புதிய வகை எலக்ட்ரானிக் தராசுகளில் அளக்கப்படும் அளவு உடனடியாக ரசீதாக வழங்கப்படும். இதன் மூலம் எடை குறைவு பிரச்சனைகள் வெகுவாக களையப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் ரேஷன் அட்டைக்கு வெளியான முதல் அப்டேட். நெக்ஸ்ட் 2வது அறிவிப்பு பார்க்கலாம். குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும். இதுநாள் வரை பதிவு செய்யாதவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தவறும் பட்சத்தில் குடும்ப அட்டையை இழக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. ரேஷன் அட்டையில் பெயர் இருப்பவர்கள் தங்கள் விரல் ரேகைகளை பதிவு செய்திருக்க வேண்டும். ஏற்கனவே பதிவு செய்யாதவர்கள் வரும் 31ஆம் தேதிக்கு முன் பதிவு செய்திட வேண்டும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்த தொடங்கியுள்ளனர். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்தவராக இருந்து ரேஷன் அட்டையில் பெயர் மாற்றங்களை செய்திருந்தால் அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று ரேகை பதிவாகியுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரேஷன் அட்டை தற்போது அடையாள இருப்பிட சான்றுகளில் ஒன்றாக மாறியிருக்கிறது. நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள் என்பதற்கு இதுதான் ஆதாரம். சென்னையில் வசித்து வருபவர்கள் வெள்ள மழையால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கான இழப்பீடு பெற ரேஷன் அட்டை என்பது முக்கியம். அது மட்டுமில்லாது அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ரேஷன் அட்டை மிகவும் முக்கியமான ஆவணமாக இருக்கிறது. இதனால் இதுவரை பதிவு செய்தவர்கள் உடனடியாக ரேஷன் அட்டையில் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வெளியான மிகவும் முக்கியமான அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.